திருவாவூரை ஆதீனத்தை சேர்ந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுருள் சிந்தித்தல் தானே. ஒரு சிறப்பு இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு ரகுபதியா தான் மெசேஜ் போட்டிருந்தார். இங்கே நிகழ்ச்சி இருக்குது, நம்ம குருநாதர் வருவார். அவர் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தார். அப்போ அன்னைக்கு ஆனமத வகுப்பு அடியனுக்கு திருமறை வகுப்பு. அப்போ நம்ம ஐயாவை கேட்க இன்னைக்கு சாமி வருவார், இன்னைக்கு சாயந்தரம் வந்துடுவார் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இன்னைக்கு ரிஷிகேஷ் போயிட்டு வந்த குருமாரை சந்திச்சா நமக்கு கொஞ்சம் புண்ணியம் பாராட்டி பரவாயில்ல, நமக்கு பாவம் குறையும் அல்லவா. நம்ம அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், நம்மெல்லாம் அது அடியே நிறைய பண்ணிக்கிறேன். அதனால குருவோடு இருந்தால் நமக்கு பாவம் குறையும் என்று நினைத்து அவரை வணங்கலாம்னு நினைச்சிருக்கும் போது அப்புறம் சாயந்தரம் வகுப்பு முடிச்சு போகும்போது ஐயா எங்கள் சாமி வரலீங்க அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, எனக்கு அந்த வினை இருக்குது, வினை தீர்வதற்கு காலம் எனக்கு இல்லை நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சந்திக்கலாம்னு நிறைய முயற்சி பண்ணினேன். அப்புறம் சந்திக்க சூழலாம் அடியனுக்கு அமையலை. அப்புறம் ஐயா இன்னைக்கு மெசேஜ் போட்டேன்னு கண்டிப்பாக இன்னைக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன குருவை பார்ப்பது அதாவது கோடி புண்ணியம், அதாவது கோபுரத்தில் கோடி புண்ணியம் மாதிரி அம்மா பேசுகிறாங்க குருவை பற்றி எல்லாம். குரு எப்படின்னா இப்போ எங்களுக்கு எங்கள் ஐயா சொல்லுவார், இப்போ கடல் நீர் இருக்குது, கடல் நீர் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஆனால் கடல் நீர் மேகமாகி, மேகம் வந்து சூரியன் பட்டு மேகமாக வந்து மழை நீராக வரும்போது குடிக்கிறோம். அது மாதிரி கடல் நீர் என்பதற்கு நமக்கு அந்த மாயை நம்ம இருக்கிறோம். அதை மாயை நீக்கி ஞானம் தருவது யாரு? குரு. அது குடிநீராக தருகிறார். அது சிறப்பு. இன்னொரு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கல் இருக்குது, தண்ணீர் போட்டால் கீழே போயிடும். ஆனால் அதே கல்லை ஒரு மரக்கட்டையோ இது மாதிரி வச்சுனதுக்கு மிதக்கும் அல்லவா. அது மாதிரி குரு தான் நம்மை தாங்குகிறார், இறைவன் தாங்குகிறார். இப்போ நீங்கள் வேதாந்தம் படித்தாலும் சித்தாந்தம் படித்தாலும் கருத்து கான்செப்ட் எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான் சொல்ல போகிறாங்க. குரு தான். இப்போ அடிக்கடி எங்கள் ஐயா உடுமலை ஐயா ஜெய்சிங் ஐயா வாசன், அதே குருநாதர் ஞான பாடம் நடத்தவர். அவர் சொல்லுவார், அதாவது நீங்கள் இறைவன்கிட்ட போய் கிருஷ்ணன்கிட்டையோ சிவன்கிட்டையோ போய் எனக்கு இந்த வினைகளை நீக்கு பெருமானே அப்படின்னா மாட்டேன்னு சொல்லுவார். என்ன சாமி நீ தான் உங்களை நம்பி வந்திருக்கிற அப்படின்னா என்ன பண்ணுவார்? எனக்கு குரு தான் முக்கியம், குரு மூலமாக வினையை நீக்கி அப்புறம் தான் இறைவன்கிட்ட போகணும். அதாவது குரு தான் நமக்கு எல்லாமே. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது மாதா தெரியுது, பிதா தெரியுது, குரு தெரிய மாட்டேங்குது. தெய்வம் கண்ட என்ன பண்ணி இஷ்ட தெய்வம் தான் சொல்ல தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எந்த தெய்வம் வருதுன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா மாரியம் கோயில், கருமானியம் கோயில், நாம் இப்படி போகிற சனிக்கிழமையா பெருமாள் கோயில், இப்படி 6 நாளைக்கு 7 நாளைக்கு ஓடுற மொழிய ஒரு உறுதிப்பாடு நமக்கு இல்லை. ஒரு தெய்வம் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குரு, இவர் தான் எனக்கு குரு. அம்மா சொன்னாங்களவா, இவர் தான் எனக்கு எல்லாமே. அதாவது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும், இன்னைக்கோட காதலாய் கசிந்து ஒரு மந்திரம் குறிப்பெழுதிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சம்பந்த பெருமான் சொல்லாரு, இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணர்வுகளை தொழுதுடுவேன். அது என்னன்னா அவரு சம்பந்த பெருமான் இறைவனை சொல்றாரு. நமக்கு இறைவனை பார்க்க தகுதி இல்லை, சம்பந்த பெருமானை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிற சம்பந்த பெருமானை பார்க்க முடியாது, நம்ம குருநாதரை தான் பார்க்கணும். அது மாதிரி குரு மூலமாக நாம் இறைவனை அடைய வேண்டும். அவர் மூலம் வழிகாட்டுவார். அது அம்மா சொன்ன குரு என்றால் நமக்கு அறியாமை நீக்குபவர். தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஆசிரியர் என்றால் ஆசு குற்றத்தை நீக்குபவர்.
அவர் கெட்டியா பிடிக்கணும், தெரிய மாட்டேங்குது. அப்பெல்லாம் அரங்கால குருகுலம் இருந்தது. குருகுலத்திலிருந்து தான் பெரியவங்களே படித்தாங்க. ராமர் படித்தார், கிருஷ்ணர் படித்தார், பெரியவங்களே படித்தாங்க. மன்னன் பரம்பரையில் வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய வசதி வாய்ப்பு இருந்தால் தான் பள்ளிக்கூடம் போகிற முடிவு பண்ணுறார். அது மாதிரி குரு என்பவர் உயர்ந்தவர். அதாவது இறைவனை காட்டிலும் கூட சொல்லுவாங்க. நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் அப்போ இறைவனை சொல்ல மாட்டாங்க. படித்தீங்கன்னா இப்போ அருள்ந்தி சிவம், மெய்கண்டார் வந்து தன் குருநாதரைத்தான் சிவமாக பார்த்தா சொல்லுவாங்க. இப்போ உமாபதி சிவம் ஒரு சொல்லும்போது அது இறைவன் எனக்காக வரும்போது தன்னுடைய திருச்சடையை நீக்கி, பாம்பை நீக்கி, திரிசூலத்தை நீக்கி, நீலகண்டத்தை நீக்கி, இதெல்லாம் நீக்கி என்னோட இருக்கிறதுக்காக என்னோடைய படுத்து, என்னுடைய உறங்கி, என்னுடைய உணவு உண்டு. ஏன்னா அப்பதான் நம்புவான். என்னன்னா இப்ப சாமி இருக்க வச்சுக்க, நம்ம கூட இருக்க தகுதி இல்லாத உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவர். நம்ம என்ன பண்ணுவோம், அவர் நம்ம கூட இருந்தாத்தான் நம்பி நம்ம பிடிப்போம். அடிக்கடி இன்னொன்று சொல்லுவோம், பஸ்ஸில் போன வச்சுங்க, ஒரு காரில் போகும்போது நம்ம கிட்ட பக்கத்தில் இருக்காரங்க நம்ம ஈக்குவலாக தான் உட்காருவோம். உயர்ந்தவர் இருந்தால் உட்கார மாட்டான், தாழ்ந்தவர் தான் உட்கார மாட்டான். உயர்ந்தவர் தான் பயம் வரும், தாழ்ந்தவர் இப்படி இருந்து உட்கார்றதா அப்படிமா. அது மாதிரி குரு என்பவர் உயர்ந்தவர். நமக்காக கருணை கொண்டு, தகுதி கொண்டு சொல்ல மாட்டார், கருணை கொண்டு நமக்காக வந்து இறங்கி வந்து அந்த அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்க. காரணம் இப்போ பார்த்தா நான் நிகழ்ச்சி பார்த்தேன், இடமே இருக்கான்னு நினச்சிட்டு வேகம் வந்தேன். ஆனால் பார்த்தா ஒரு சொல்லவே கஷ்டமா இருக்கு. அதாவது அருளை நாடி நம்ம தேடுவதற்கு பொருளை நாடி போறோம். அருளை நாடணும். ஏன்னா அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் எல்லாருக்கும் கூட இந்த சமாளிச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு அம்மாவை சாப்பாடு போட்டுருவாங்க, ட்ரெஸ்ஸை யாரும் கேட்டு வாங்கலாம், இடமா ஒரு இடத்துல படுத்துக்கலாம். ஆனால் அருள் என்பது நமக்கு எளிதில் கிடைக்காது. குருவோடு இருந்து நாம் அருளை பெற வேண்டும். அதனால இங்க வந்த குருவின் திருவடிகளை வழங்கி இங்கே இருந்த உங்கள் அதாவது ஆச்சாரிய பெருமக்கள் சொன்னார். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை இருக்கிறாங்க, அவங்களுடைய இருந்து என்னுடைய அந்த அருளை அனுபவமாக சொல்லுவதற்கு சந்தர்ப்பப்படுத்த குருநாதரை வழங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.